6th வீக் இந்த வாரம் வந்து பாத்தீங்கன்னா டபுள் எவிக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மெயின் பேஜ்ல இருந்து எல்லாத்துலயுமே சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா டபுள் எவிக்ஷன்லாம் கிடையாது, சிங்கிள் எவிக்ஷன். அது யாருன்னு சொல்றத பத்தியும் அண்ட் தென் வந்து சாட்டர்டே ஹேப்பனிங்ஸ். இன்னைக்கு சாட்டர்டே ஷோவே வரல, நம்ம எக்ஸ்க்ளூசிவா நம்ம சேனல் ஆனா எல்லாத்தையுமே போட்டுருவோம். சண்டே வந்து யார் எவிக்ட் ஆக போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அந்த வீடியோக்குள்ள போறோம். சாட்டர்டே ஹேப்பனிங்ஸ் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பாக்குறதுக்கு முன்னாடி யார் எவிக்ட் ஆக போறாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் ஆரம்பிக்கிறேன். எல்லாரும் ஆவலுடன் எதிர்பார்த்த நம்ம மாற்றம் ஸ்டார், அதாவது நடிப்பு கிறுக்கன் தான் வந்து பாத்தீங்கன்னா எவிக்ட் ஆயிருக்காப்ல. அவர் வந்து எவிக்ட் ஆயிட்டாப்ல, அது அபிஷியலா வந்துருச்சு. கனி வந்து எவிக்ட் ஆகுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரூமர்ஸ் எல்லாம் கிளம்பிட்டு இருந்துச்சு, போயிட்டு இருந்துச்சு. டபுள் எவிக்ஷன் அப்படிலாம் சொல்லிடலாம் கூட போயிட்டு இருந்துச்சு. ஆனா டபுள் எவிக்ஷன் எல்லாம் கிடையாது, சிங்கிள் எவிக்ஷன் தான். திவாகர் வந்து எவிக்ட் ஆயிட்டாரு சண்டே. அது சண்டே எபிசோட எப்படியும் சாட்டர்டேவே எடுத்து முடிச்சிருவாங்க. அந்த சாட்டர்டே இன்னைக்கு நான் இப்ப வீடியோ எடுத்துட்டு இருக்க டைம்ல அவர் வந்து எவிக்ட் ஆகி முடிச்சிட்டாரு, எவிக்ட் ஆகி வெளியே வந்துட்டாரு. இதுக்குதான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அன்அபிஷியலா, அதாவது அபிஷியலா நமக்கு கிடைச்ச ஒரு நியூஸ் வந்து பாத்தீங்கன்னா மாற்றம் ஸ்டார் திவாகர் வந்து எவிக்ட் ஆவாரு அப்படின்னு தான் நமக்கு வந்து நியூஸ் கிடைச்சிருக்கு. அண்ட் தென் வந்து இது கன்ஃபார்ம் கிடைச்சிருக்கு, நியூஸ் கிடைச்சிருக்கலாம் கிடையாது, கன்ஃபார்ம் அவர் தான் எவிக்ட் ஆயிட்டாப்ல. கனி வந்து சேவ் ஆயிட்டாங்க. அண்ட் தென் சாட்டர்டே ஹேப்பனிங்ஸ் எல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பாத்துருவோம். சண்டே ஹேப்பனிங்ஸ் நாளைக்கு மார்னிங்கே நம்ம போட்டுருவோம், நைட் எபிசோட் வரதுக்கு முன்னாடி. சண்டே ஹேப்பனிங்ஸ் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே நம்ம அன்பு கேங் 2.0 இருக்கு இல்லைங்களா, நம்மளோட சபரி அண்ட் தென் வந்து நம்ம இவங்களோட இவங்க கேங் எல்லாம் வந்து பொழக்கிறாங்க. சபரியும் கனியும் போட்டு பயங்கரமா ரோஸ்ட் பண்றாரு நம்ம விஜய் சேதுபதி. பயங்கரமா ரோஸ்ட் பண்ணி அந்த ஒரு குரூப்பிசம் மாதிரி பண்றது, அண்ட் தென் வந்து ஃபேவரிசம் பண்றது, கேப்டன்சி டாஸ்க்கு வந்து ஜட்ஜா போட்டிருந்தாங்க. ஆனா அதுல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அன்ஃபேரா வந்து அவங்க பிளே பண்ணிருப்பாங்க. ஏன்னா பார்வோட கண்ணெல்லாம் நோண்டி மூக்கெல்லாம் உடச்சு இந்த மாதிரி பங்கெல்லாம் உடச்சு தள்ளும் போது எதுவுமே சொல்லியிருக்க மாட்டாங்க, அந்த கேமை ஸ்டாப் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதுக்கான ஒரு இதுவுமே சொல்லியிருக்க மாட்டாங்க. அவங்க ரெண்டு பேர்த்தையும் திவ்யாவையும் பார்வையும் வந்து பாத்தீங்கன்னா வெளியில, அதாவது கேம் விட்டு வெளியே அனுப்பியிருப்பாங்க. எதனால நீங்க வந்து கேம் விட்டு அவங்க ரெண்டு பேர்த்தையும் டிஸ்குவாலிபிகேஷன் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி கேட்டிருப்பாரு. அவங்களுக்கு அவங்க ஒரு ரீசன் சொல்லியிருப்பாங்க, சாண்ட்ராவும் சொல்லியிருப்பாங்க. ஆனா சாண்ட்ராவும் பாத்தீங்கன்னா ப்ரோமோலயே கூட பார்த்திருப்பீங்க, அது மாதிரிதான் சொல்றாங்க. சாண்ட்ராவும் வந்து இல்ல அப்படி ஜெயிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அப்ப அவங்க அந்த இடத்துல அவங்களே சொல்லியிருந்திருக்கலாம் இல்லையா, நீங்க வந்து கேம் அவங்க தான் ஜட்ஜா இருந்தாங்க, சாண்ட்ராவும் தான் ஜட்ஜா இருந்தாங்க, அப்ப அவங்களே கேட்டு இருந்திருக்கலாம். ஆனா அவங்க கேட்காம இருந்திருப்பாங்க. ஆனா இந்த இடத்துல வந்து இதை அட்ரஸ் பண்ணியிருந்திருப்பாங்க, இந்த மாதிரி எல்லாம் சொல்லி இருந்திருப்பாங்க. ஆனா அதை வந்து விஜய் சேதுபதி அக்செப்ட் பண்ண மாட்டாரு, அவரும் கேள்வி கேட்டிருப்பாரு. அன்பு கேங் 2.0 போட்டு உடைச்சதுக்கு அப்புறம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து நம்ம எஃப்ஜே அண்ட் தென் நம்ம விக்ரம் இவங்கள்ட்ட வந்து வந்திருப்பாரு. நம்ம விஜய் சேதுபதி சார் வந்து வந்திருப்பாரு. வந்துட்டு இவங்களையும் பயங்கரமா ஒரு ரோஸ்ட்டை போட்டு இருந்திருப்பாங்க. நம்ம எஃப்ஜேவையும் போட்டு ரோஸ்ட் பண்ணியிருப்பாங்க, விக்ரமையும் ரோஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இவங்க இந்த வாரம் பண்ண விஷயங்கள் எல்லாத்தையும் வச்சு ரோஸ்ட் பண்ணியிருப்பாரு. நம்ம இவர் விக்ரம் வந்து ஒரு சில ஆட்டிடியூட் பண்ணது, அந்த எஃப்ஜே ஒரு சில ஆட்டிடியூட் பண்ணது எல்லாமே எல்லா இடத்துலயும் இவங்க ரெண்டு பேரும் கிடையாது. விக்ரம் வந்து முன்ன இருந்ததை விட இப்போ கொஞ்சம் மாறி இருந்தாப்புல. எஃப்ஜே வந்து முன்னையில இருந்தே அப்படிதான் அப்படின்ற மாதிரி தான் இருந்திருப்பாப்புல. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபைனலா என்ன பண்ணியிருப்பாங்கன்னா நம்ம பாபு அண்ட் திவாகரை போட்டு பயங்கரமா ரோஸ்ட் பண்ணியிருந்திருப்பாங்க. நம்ம விஜய் வந்து பயங்கரமா ரோஸ்ட் பண்ணியிருப்பாரு. ரோஸ்ட் பண்ணிட்டு லாஸ்ட்ல வந்து இந்த பாரு பண்ணாங்க இல்லைங்களா, அந்த விஷயம், அந்த ஒரு பொண்ணு, அதாவது அரோரா பத்தி இந்த ஸ்டார்டிங்ல ப்ரோமோ எல்லாம் பார்த்திருப்பீங்க. ரெட் கார்டு டைல்ஸ் வந்து எடுத்துட்டு வந்திருப்பாப்புல. அது வந்து ஒரு ஹைப் கோசரம் தான் எடுத்து வந்திருக்காங்க. ரெட் கார்டு எல்லாம் கிடையாது, அதையும் சொல்லிடுறேன். ரெட் கார்டு கிடையாது, ரெட் கார்டு கொடுக்கல. அவங்க வந்து ஜஸ்ட் ரோஸ்ட் மட்டும் பண்ணி விட்டுட்டாங்க. அது கிடையாது, அது ஒரு ஹைப் ஏத்துறதுக்காக அந்த ரெட் கலர்ல அந்த டைல்ஸ் எடுத்து வந்திருப்பாங்க. ஆனா டாஸ்க் விளையாடும் போது அந்த டைல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த கோட்டை கட்டுற டாஸ்க்ல வந்து ப்ளூ கலர் டைல்ஸ் தான் வந்து வச்சிருப்பாங்க. ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரெட் கலர் டைல்ஸ் வந்து இவங்க எடுத்திருப்பாங்க. ஒரு ஹைப் கொண்டு வரதுக்காக எடுத்து வந்திருப்பாங்க. அவர் ஒரு பயம் காட்டுறதுக்காக, ஜெர்க் காட்டுறதுக்காகவும் எடுத்துட்டு வந்திருப்பாரு. நம்ம விஜய் சேதுபதி எடுத்துட்டு வந்திருப்பாரு. அதை வச்சு அரோரா வச்சு நீங்க எப்படி பிராண்ட் பண்ணலாம், நீங்க எப்படி அந்த மாதிரிலாம் சொல்லலாம், நம்ம வக்கம் முடிச்சு அலையிறீங்க அப்படிலாம் எப்படி சொல்லலாம், வக்கம் முடிச்சிருக்கிறதே நீங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா இந்த வாரம் தான் வந்து விஜய் பார்வை நம்ம விஜய் சேதுபதி பயங்கரமா ரோஸ்ட் பண்ணியிருந்திருப்பாரு. வந்து நிறைய கேள்வியும் கேட்டு இருந்திருப்பாரு. நம்ம ரோஸ்ட் எல்லாம் பண்ணி விட்டுருப்பாரு, திவாகரையும் போட்டு ரோஸ்ட் பண்ணி விட்டுருப்பாரு, நிறைய கேள்வி எல்லாம் கேட்டு இருந்திருப்பாரு. ஆனா வந்து இந்த ஒரு சில இந்த கேஸ்ட பத்தி பேசினது, இந்த மாதிரியான விஷயங்களுக்குள்ள அவங்க வந்து வரல. இதெல்லாம் சென்சிட்டிவான விஷயம் இல்லையா, அதனால இந்த மாதிரியான விஷயத்துக்குள்ள அவங்க வந்து வரல. சரி எப்படியா இருந்தாலும் எவிட் ஆகி வெளியே அனுப்ப போறாங்கன்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஏன்னா இந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு அந்த ஆக்டர் இந்த மாதிரி சொல்றது, நான் வந்து விஜய் இதுக்கு போயிட்டாங்க, அவங்க அதுக்கு போயிட்டாங்க, இவங்க பிக் பாஸ் போயிட்டாங்க, விஜய் சேதுபதி நான் தான் அடுத்த ஆக்டிங் தமிழ் சினிமாவை கலக்க போறேன்னு பேசுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாமே பேசிட்டு இருந்தாப்ல. இந்த வாரம் தேவையில்லாத விஷயம் எல்லாம் நிறைய பேசியிருந்தாரு. நம்ம திவ்யாட்ட பேசிட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த கேஸ்ட பத்தி பேசினேன். நீங்க வந்து ரிலேட்டிவா இருப்பீங்க, நீங்க எந்த ஊரு எந்த தெரு, இந்த மாதிரிலாம் கேட்டுட்டு இருப்பாரு. அதெல்லாம் சேர்த்து வச்சு ஒரு ரோஸ்டா போட்டு விட்டு விஜய் சேதுபதி வந்து நிறைய ஒரு இதெல்லாம் பண்ணி விட்டுருப்பாரு. ஆனா வந்து இதெல்லாம் பர்டிகுலரா இருக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஜானரை எடுத்து போல. ஆனா நீங்க வந்து கூட இருந்தீங்க, அவங்க சொல்றதெல்லாம் கேட்டீங்க, அதனால இப்படிதான் இருக்கீங்க திவாகர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. திவாகரும் நிறைய பாடு விட்டு இருப்பாங்க. ரெண்டுக்கு வந்து மிஞ்சல யாரும் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் பார்வும் திவாகரும் இருப்பாங்க. அவங்க ரெண்டு பத்தி ஒரு ரோஸ்ட போட்டு இருந்திருப்பாரு. சண்டே ஹேப்பனிங்ஸ் வந்து நாளைக்கு மார்னிங் வந்து நமக்கு வந்து வீடியோ போஸ்ட் பண்ணிடுறேன். அதுல வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து நம்ம வியானா பண்ண ஒரு சில விஷயங்கள், அந்த வினோத் பண்ண ஒரு சில விஷயங்கள், இதெல்லாத்தையுமே வந்து சண்டே வந்து பேசுவாங்க.
இதெல்லாம் வந்து பேலன்ஸ் விட்டு வச்சிருக்காங்க. எல்லாம் ஒரே நாள்ல பண்ணா எப்படி, அடுத்த நாளுக்கும் வேணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் கொஞ்சம் பேலன்ஸ் வச்சிருப்பாங்க. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சண்டே எபிசோட்ல வந்துடும். இதுதாங்க இன்னைக்கு சாட்டர்டே நடந்ததுக்கான விஷயம். ஓரளவு வந்து இது சாட்டர்டே எபிசோடுக்கான ரிவ்யூவும் சண்டே ஹேப்பனிங்ஸும் வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கு மார்னிங் இல்லைன்னா நாளைக்கு ஆஃப்டர்நூன் வந்து நம்ம சேனல்ல போட்டுருவோம். நம்ம பிக் பாஸ் வந்துட்டு எக்ஸ்க்ளூசிவா உங்களுக்கு பிக் பாஸ் அப்டேட்ஸ் அதிகமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எக்ஸ்க்ளூசிவா பிக் பாஸ் அப்டேட்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு நம்ம வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.